சோனத். ஸோ நேத்து சொன்ன மாரியே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. நல்லா போகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி நிஃப்டி மேல போயிடுச்சு. வூட்டுக்காரமா கூட என் பேச்சு கேட்காது. ஆனா மார்க்கெட் என் பேச்சு கேட்குது. நிஃப்டி என் பேச்சு கேட்குது. அப்படியே புல்லரிக்குது அப்படியே. அந்த மாரி தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே சந்தோஷப்படலாமா அப்படின்னாக்கா, ஒரு முழுசா சந்தோஷப்பட முடிய மாட்டேங்குது. சில ஃபேக்டர்ஸ் பார்த்தா வந்துட்டு அந்த மாரி தான் இருக்குது. அந்த என்ன ஃபேக்டர்ஸ் என்ன ஏதுன்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி இருந்தது. அதில வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சு, ரெப்போ ரேட் வந்து 5.25ல வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் இன்னைக்கு குடுத்துருக்கு. ஆனா இந்த பூஸ்ட் வந்து நிலைக்குமா? அட்லீஸ்ட் ஒரு 500 பாயிண்ட்டுக்கு டிரைவ் பண்ணுமா? அப்படின்னாக்கா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அது எல்லாமே என்ன காரணம்ன்றத நம்ம ஃபர்தரா வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிட்டு, அவங்களுடைய ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட்டு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரைட்? ஓகே. வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி 152 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, விக்ஸ் வந்துட்டு -4.62% குறைஞ்சு 10.32ல இருக்கு. ஸோ நேத்து கூட வந்து ஐ திங்க் மோர் தென் 3% வந்து விக்ஸ் குறைஞ்சிருந்தது. இன்னைக்கு 4% வர குறைஞ்சு 10.32ன்றது கிட்டத்தட்ட வந்து தர தட்டி நிக்கிற மாரி தான் எடுத்துக்கணும் விக்ஸ் பொறுத்தவரைக்கும். ஸோ இது வந்து ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்ல பயம் இல்லை அப்படின்ற மாரி கணக்குல தான் இத எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் கீழ வராதுன்ற பயம் இல்ல அப்படின்ற மாரி தான். பட் அப்படி பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு லார்ஜ் கேப் 139 வந்திருக்கு. மிட் கேப் 87 பாயிண்ட் ப்ளஸ்ல போயிருக்கு. ஆனா ஸ்மால் கேப் 88 பாயிண்ட் மைனஸ்ல போயிருக்கு. மைக்ரோ கேப் வந்து -253 பாயிண்ட். ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்புடைய பார்ட்டிசிபேஷன் இல்ல. ஈவன் மிட் கேப்புடைய பார்ட்டிசிபேஷன் கூட இல்லன்னு தான் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னாக்கா, மிட் கேப்ல சம் எஃப்&ஓ ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ அத தூக்கி நிறுத்தி வந்து 87 பாயிண்ட் பாசிட்டிவ்ல காட்டியிருக்காங்களே தவிர, உண்மையிலேயே மிட் கேப்புடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கான்னா கிடையாது. ஸோ அது வந்து ட்ரூலி பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த பார்ட்டிசிபேஷன் இருந்தால் மட்டுமே எல்லா கேப்ஸுடைய பார்ட்டிசிபேஷனும் ஒரே டைரக்ஷன் அப் சைடில் இருந்தால் தான் நம்ம அதை வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு மூவ்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும். அது அப் சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ நிஃப்டியை பாசிட்டிவ் முடிஞ்சிருந்தா கூட இதோடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாதது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து கொடுக்குது. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றது. ஸோ மண்டே எப்படி இருக்கும் மார்க்கெட், பர்டிகுலர்லி ஜியோ பொலிட்டிக்கலில் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபார் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. புட்டின் அவர்கள் வந்து வந்திருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. பட் ஜியோ பொலிட்டிக்கலி எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லாத பட்சத்தில் மண்டே வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எகெயின் யூஎஸ் மார்க்கெட்டும் இன்னைக்கு எப்படி முடியுது அப்படின்றத பொறுத்து அது இருக்குது. தென் ஓகே, பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 488 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி ஐடி வந்து 343 பாயிண்ட். தென் செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க் வந்து 1.51% பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. திங்க் இன்றைக்கி வந்து மோர் தென் 2% வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இத்தனைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் வந்துட்டு நிஃப்டியில் 7th ஹையஸ்ட் வெயிட்டேஜ். 7th ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா 21% வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு மெயின் டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்திருக்கு. மற்றபடி பார்க்கும்போது மற்ற ஹெவி வெயிட்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது வந்துட்டு ஒரு உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திடகார்த்தமாக சந்தோஷப்படலாமான்னாக்கா கிடையாது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்றது. தென் வந்து நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள் வந்து -0.07. ஸோ ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக தான் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்திருக்குன்னு தான் எடுத்துக்கலாம். தென் நம்ம ஐபிஓ பார்த்துட்டு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் இந்த நேற்று கூட நம்ம பார்த்தோம் மீசோ, ஐக்கியூஸ் அண்டு வித்யா வயர்ஸ். ஸோ இது 3 ஐபிஓ வந்து ஓப்பனிங்கில் இருந்தது. இன்றைக்கி வந்து இது க்ளோஸ் ஆகுது. ஸோ இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு மண்டே தெரியும். நேற்று வரைக்கும் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ மீசோ பொறுத்த வரைக்கும் 33.42 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்து 10ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐக்கியூஸ் பார்க்கும்போது இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு 46 டைம்ஸ். இதுவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்.
ஸோ இதுவும் வந்து 10th அன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆகுது. அடுத்தது வித்யா ஒயஸ். ஸோ இது 22 டைம்ஸ். ஸோ எல்லாமே பார்க்கும்போது ஒரு டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ இதை 10ஆம் தேதி எப்படி லிஸ்ட் ஆகுது, எப்படி இதோடைய லிஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது அன்றைக்கி நம்ம பார்த்துக்கொள்ளலாம். சாரி, காஃப் இன்னும் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அண்ணனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 153 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக போயிருக்கு. எகெயின் இது நம்ம எதிர்பார்த்தது தான். இது வந்து 26,500 வந்து அதிகபட்சமாக போகலாம். நான் பெரிய அளவில் டிரைவிங் ஃபோர்ஸாக வந்து இல்லை ஆர்பிஐ. இது அப்படி இருந்திருந்தது அப்படின்னாக்கா மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வந்துட்டு மேபி இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னாக்கா அது ஒன்று. தென் வந்து யூஎஸ்டைய ஃபெட் ரிசல்ட்டு, இப்போ எப்படி நம்முடைய மானிட்டரி பாலிசி ரிசல்ட் இன்றைக்கி வந்தது இல்லையா, அதே மாதிரி யூஎஸ் வந்து 11ஆம் தேதி தேர்ஸ்டே இருக்குது. ஸோ அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஃப்ரைடே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது, எங்கே க்ளோஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக ஒரு 26,500 மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மாதிரி தான் தோணுது. அதையும் தாண்டி மேலே போச்சு அப்படின்னாக்கா உண்மையிலேயே சந்தோஷம் தான், பார்க்கலாம். தென் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த 60,000 இன்றைக்கி டச் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஹை வந்து 59,807 வரை போயிருந்தது. லாஸ்ட் டைம் ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்து இன்ட்ராடேயில் வந்து ஹையஸ்ட் வந்து 60,114. ஸோ க்ளோசிங் இருக்க ஹையில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,980. சமம் எல்லாமே க்ளோஸ் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. பட் இதோடைய இது ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிசி பேங்குடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேஷன் இல்லை. பிகாஸ் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ட்ரைவ் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி நல்ல ஒரு டிசைசிவ் கண்டெல்லாம் காட்டுது. ரைட். தென் வந்துட்டு நிஃப்டி ஐடி. ஸோ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது 39,000 வந்து இதோடைய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராப்பராக சேனலில் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து அது டச் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். இன்ட்ராடேயில் வந்து இதோட ஹை வந்து 38,921. ஸோ ஒரு 79 பாயிண்ட் தான் வந்து 39,000க்கு கம்மி. ஸோ 79 பாயிண்ட் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆல்மோஸ்ட் இது வந்து டார்கெட் வந்து டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி வந்து இன்னும் கொஞ்சம் மேலே இன்னொரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்படி நடந்ததுனாக்கா 38,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்க தேவையில்ல, அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி இருக்குன்றது நம்ம சப்சிக்வெண்ட் செஷனில் நமக்கு தெரியும். தென் வந்து மிட் அண்ட் ஸ்மால் 400. இது வந்து மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250. இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். இது நல்ல ஒரு ரிலையபிளான இண்டெக்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பெரிய அளவில் பார்ட்டிசிபேஷனே கிடையாது. இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்டு தான் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ தட் டூ பிகாஸ் ஆஃப் மிட் கேப் மாடல் மட்டும்தான். ஸோ ஸ்மால் கேப்புடைய பார்ட்டிசிபேஷன் சுத்தமாகவே இல்லை. பார்த்தோம் அது நெகட்டிவில் 88 -88 நம்ம பார்த்தோம். ஸோ இதோடைய பார்ட்டிசிபேஷன் ஃபர்தராக இருந்தால் தான் இது மேலே வர ஆரம்பிச்சதுனாக்கா நிஃப்டி மேலே போகும். இல்லைனாக்கா நிஃப்டி கீழே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. மேபி மண்டே மேலே வந்து ஒரு சின்ன வந்து பெரிய அளவில் இல்லைனா கூட வந்து ஒரு லைட் மொமெண்டம் அப்சைடில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது கூட வந்து நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு திடகார்த்தமான ஒரு பாசிட்டிவ் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. பட் மொத்தத்தில் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட். ஸோ நேற்று டவ் வந்துட்டு -39 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 வந்து 7 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு 51 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவில் வந்து மொமெண்டம் நேற்று நம்ம யூஎஸ் மார்க்கெட்லேயும் பார்க்க முடியல. கிட்டத்தட்ட நியர் ஆல் டைம் ஹையில் அந்த ஸ்விங் ஹை, நியர் ஆல் டைம் ஹை பழைய ஒரு ஸ்விங் ஹை பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலையே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கு. இதே தான் வந்து நம்ம S&P 500லேயும் பார்க்க முடியுது. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் நியர் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஈவன் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ். ஸோ மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எகெயின் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது அப்படின்னாக்கா எகெயின் நிஃப்டி வந்து பேக் டு பிலோ
26 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சிக்னல் தான் வந்து மிட் அண்ட் ஸ்மாலோடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாததை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பாசிட்டிவும் சொல்கிறேன், நெகட்டிவும் சொல்கிறேன்னாக்கா இருக்கிறது தான் சொல்ல முடியும். என்ன பண்ணுறது? நம்ம ரெண்டுக்குமே தயாராக இருக்கணும். பாசிட்டிவாக பார்த்தா சந்தோஷம், நெகட்டிவாக போனாலும் வருத்தப்படக்கூடாது. ஈவன் வந்து நமக்கு உண்மையிலேயே ட்ரேடிங் தெரியும் அப்படின்னாக்கா மார்க்கெட் எங்கே போனாலும் சம்பாதிக்க முடியும். மேலே போனாலும் சம்பாதிக்க முடியும், கீழே போனாலும் சம்பாதிக்க முடியும். அங்கேயே குத்துக்கல்லாட்ட எறும்பு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி நின்னாலும் சம்பாதிக்க முடியும். மார்க்கெட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வந்து எது எடுத்து பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்றதை பொறுத்து தான் வந்து இருக்கே தவிர, மற்றபடி மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே சம்பாதிக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் நம்மக்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கா, நம்மக்கிட்ட அந்த சைக்காலஜி இருக்கா, நம்மகிட்ட அந்த மணி மேனேஜ்மெண்ட் இருக்கா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கா, கேபிட்டல் இருக்கா, இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஓகே. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் வந்து மார்க்கெட் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறது முன்னாடி ஒன்ஸ் அகெயின் ரிக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே நல்லா பதமாக இதமாக அளவாக கொண்டாடுங்க. மீண்டும் மண்டே சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அன்டில் தென் பை. தேங்க்யூ.